இன்னைக்கு வந்து ஒரு கீபேட் விளையாட போறோம். இல்ல இந்த எங்க மாமா செல்ல லாக் போட்டா எங்களுக்கு தான் அந்த போனு அந்த மாமா செல். ஆமா இல்லனா எங்களுக்கு புது செல்லு கூட வாங்கி தந்துருமா? இல்ல அப்புறமா நாங்க லாக்க தப்பா போட்டா நாங்க ஆட்டி செல்லு வாங்க கூடாது அப்படின்னு சொல்லுது. சரி இந்த சான்ஸ் நம்ம எடுக்கலாம். யார்ட்டையுமே நீ செல்லு வாங்க கூடாது. என்னவா என்கிட்ட சரி, அண்ணன்ட்ட சரி, தாத்தாட்ட சரி, உங்கள் அப்பாட்ட சரி, உங்கள் அம்மாட்ட சரி, யார்ட்டையுமே செல்லு வாங்கக்கூடாது. பாட்டி செல்லு பழைய செல்லு தான், அதையும் தரமாட்டேன். சித்தி செல்லு யார் செல்லுமே எடுக்கக்கூடாது. ஓகேவா? டீல் ஓகேவா? நீ வந்து புது ஃபோன் வாங்கிக்கோ, பெரிய ஃபோன் வாங்கிக்கோ. நீ லாக் எடுத்துரு, உனக்கு 2-3 சான்ஸ் நீ வச்சுக்கோ. என்ன லாக் எடுத்துரு, நீ எடுத்துட்டு நீ பேசு சரியா? உனக்கு புது ஃபோனே, ஆளுக்கு ஒவ்வொரு ஃபோனு புது ஃபோன் சரியா? ஆனால் லாக் எடுக்கலைன்னா ஃபோனை தொடவே கூடாது. நீங்கள் யார் ஃபோனையுமே தொடக்கூடாது, யார் ஃபோனையும் தொடக்கூடாது. அப்படி நீங்கள் ஃபோன் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? ஃபோன் கேட்டிங்கன்னா கொடுக்க வேண்டாம். நான் கொடுக்க மாட்டேன். இந்த வீடியோ தான் ஆதாரம். காமிச்சு அப்படிதான் சொன்னீங்க, அதனால நான் ஃபோனு செல்லு கொடுக்க மாட்டேன் சரியா? நீ சொல்லு ஃபோன் இனிமேல் நான் யார்ட்டையுமே வாங்க மாட்டேன். ஃபோன் யார்ட்டையுமே வாங்க மாட்டேன் சரியா? ஃபோன் நைட்டில் ஃபோன் பார்க்க மாட்டேன் சரியா? அப்பா ஃபோனில் முக்கியமாக நாங்கள் கேம் விளையாட மாட்டோம். லாக் தப்பாக இருந்துச்சுன்னா நாங்கள் அப்படி போட்டுட்டோம்னா எங்களுக்கு புது ஃபோன் வாங்கிக்கோ நீ சரியா? ஓகேவா? நீ இனிமேல் வண்டி நீ தொடக்கூடாது. என்னவா வண்டி நீ தொடக்கூடாது? அதுதான் நாங்கள் எதில் முக்கியமாக இருக்குமோ அதே சொல்லி. ஆமாம், எது சட்டை ரொம்ப பண்ணுறீங்களோ அதில் தான் நான் லாக் பண்ணுவேன். சரி ஓகேவா? உனக்கு செல்லு, உனக்கு வண்டி. எனக்கு வண்டியை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உனக்கு செல்லு தான், உனக்கு செல்லு, அவனுக்கு வண்டி. எனக்கு செல்லு இருந்தால் போதும். அதில் சின்ன சந்தோஷம். நீ லாக் ஃபர்ஸ்ட் எடு பார்ப்போம்.